வணக்கம். லோகநாதன் 20/12/1969 காலை 2:16 அங்கே உடல்நிலை எப்போது சரியாகும்? ஐயா, இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜின்னு சொல்லிட்டு நியூமராலஜி பற்றின ப்ரோக்ராம் தாங்க. ஜோதிடம் வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை தான் உங்களுக்கு 6 to 7 நம்ம பார்ப்போம். இந்த ஆஸ்ட்ரோ நியூமராலஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பற்றினதான். இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் பார்ப்போம். நியூமராலஜி பிரகாரம் சொல்லணும்னாங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 20/12/1969 2ஆம் நம்பர்ல சந்திரனோட ஆதிக்கத்தில் நீங்க வரீங்க. உங்க பிறவி எண் 2, விதி எண் வந்து 3. உங்களுடைய பெயர் எண் பார்த்தீங்கன்னா டி லோகநாதன். பெயரின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 43/7, அதாவது சந்திரன் குரு கேதுவோட ஆதிக்கத்தில் வரீங்க. ஸோ உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறது கீழே சொன்னீங்கன்னா, ராசி என்னங்கிறது சொன்னீங்கன்னா, அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா உங்க இப்போ எப்படி சூழ்நிலை இருக்குங்கிறத சொல்லலாங்க. உங்களுடைய ராசி அல்லது நட்சத்திரம் என்னங்கிறது தெரியுங்களா? பரணி நட்சத்திரம். ஓகேங்க. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருந்தாரு. உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில பரணி நட்சத்திரம்னாவே மேஷத்துல வந்து குரு வந்து பயிற்சி ஆகிட்டாரு, ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு. இந்த 1 வருட காலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உடல் ரீதியான உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த ரிஷபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 1 மாசத்துல இருந்து இப்பதான் பயிற்சி ஆகிருக்காரு. இன்னும் ஒரு 15-20 நாள் கழிச்சு போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து உங்க ராசியோடைய 6ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. உங்க ராசிக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து நோய், எதிரி, கடன் பிரச்சனைகள் இவ்வளவு நாளா இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமேல் வந்து குருவுடைய பார்வையினால வந்து சரியாகும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் பார்வையா குரு உங்களுடைய உங்க ராசியில இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்துல வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய், எதிரி, கடன் பிரச்சனைகள் வந்து இனிமேல் உங்களால இந்த வருஷத்துல வந்து சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்க நியூமராலஜி பிரகாரம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நம்பர். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா செய்யக்கூடிய ஒரு சாந்தமானவர் தான். அதே மாதிரி நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க லைஃப்ல வந்து முயற்சி பண்ணுவீங்க. உங்க முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சிறு சிறு தடைகள் இருக்கும். அதுக்கு காரணம் கேதுவோட வைப்ரேஷன் இருக்குங்க. உங்களுடைய பெயர் வந்து குருவோட வைப்ரேஷன் உங்க விதி எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும் போதோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தை லக்னாதிபதிக்கு 1, 5, 9 உங்களுடைய லக்னாதிபதிக்கு தகுந்த மாதிரி பெயர் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி உங்க லட்சியத்தை நோக்கி உங்களுடைய பெயர் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆளுமையும் சக்தியும் கொடுக்குங்க. நன்றி.